தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு? விவரங்களை பகிர்ந்துக்கங்க ஷெலினா. காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் உள் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அதேபோல அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையிலும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் 15, 18 ஆகிய தேதிகளில் தமிழகம் புதுவை ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்சமான வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 to 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்றும் நாளையும் தென்தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடலோர பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடலோர பகுதிகள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.